சரி, அதாவது கிரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிவதை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் விரிவாக நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, யார் ஒருவர் தன்னுடைய ஆடையை பெருமைக்காக வேண்டி மஞ்சர்ற சௌபஹு ஹுயலா, பெருமைக்காக வேண்டி இழுத்து செல்கிறாரோ, ஜர்ரன்னா தரையில் இழுத்துக்கிட்டு போகிறது, தரையில் இழுபடும்படி செய்கிறாரோ, கியாமத்து நாளில் அவரை அல்லாஹ் பார்க்க மாட்டான். அது மாதிரி வேறு கடுமையான வேறு வார்த்தைகள்லாம் இருக்குது. அப்போ இதில் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு பெருமை அடிக்கிற நோக்கத்தில் இந்த மாதிரி கணுக்காலுக்கு கீழே ஆடையை விலகி போகக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதே நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எப்படி தான் ஆடை அணிஞ்சாலும் அது கீழே இறங்கிடுது, என்னுடைய உடல் அமைப்பு அப்படி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுவும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீ பெருமைக்கு இதை செய்கிற ஆள் இல்லை, நீ பெருமைக்கு இதை செய்கிற ஆடை இறங்கிடுதுன்னா அது உன்னுடைய உடல் அமைப்பு, உன்னுடைய ட்ரெஸ் அமைப்பு, நீ பெருமைக்கு இதை செய்கிற ஆள் இல்லைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த பெருமைங்கிற ஒரு நோக்கத்திற்காக வேண்டி இப்படி இழுபடும்படி போவதற்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க என்பதை விளங்கிக் கொள்கிறோம். அதுபோக அந்த கணுக்கால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கெண்டைக்காலுங்கிறத கெண்டைக்கால் வரைக்கும் வர்றது மார்க்கத்து தடை கிடையாது, அதையும் விளங்கிக்கணும். கெண்டைக்காலுக்கு கீழே வந்தால் தான், கெண்டைக்காலுங்கிறது அந்த முட்டு மாதிரி இருக்கும்ல, அதுதான் கெண்டைங்கிறது. அந்த கெண்டையை விட கீழே இறங்குறதுக்கு தான் இந்த ஒரு தடை கூட வருமே தவிர, கெண்டையில் வரைக்கும் வந்துச்சுன்னு சொன்னால் என்ன வராது, அது மார்க்கு தடை வராது. கெண்டைக்காலுங்கிறது அந்த மொட்டு மாதிரி உள்ள இடம் தான், அதுக்கும் கீழே இறங்குறதுக்கு தான் அந்த தடையும் இருக்கிறது. அந்த அளவுக்கு கெண்டைக்கால் வரைக்கும் ஒருத்தர் அணிந்து கொண்டிருந்தால் அது என்ன இல்லை, மார்க்க தடுக்கப்பட்டது இல்லை. இந்த ஒரு அடிப்படை நீங்கள் விளங்கி கொள்ளணும். இது விரிவாக ஒரு ஆய்வாக கரண்டைக்கு கீழே ஆடை அணிதல்னு நினைஞ்சிருக்கிறோம். நம்ம onlinepage.comல ஒரு பெரிய ஆர்டிக்கலே நினைஞ்சிருக்கிறோம். 2 சாராரும் வைக்கக்கூடிய வாதங்கள்லாம் எடுத்து வச்சு ஒரு ஆர்டிக்கலே போட்டிருக்கிறோம் விரிவாக. அது ஒவ்வொரு ஹதீஸையும் வைத்து இந்த அறவே கூடாதுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வாதம் எப்படிலாம் தவறுங்கிறலாம் நிலைநாட்டிருக்கும், அதை பார்த்துக்கிறங்க. பெருமைக்காக வேண்டி இப்படி செய்யக்கூடாதுங்கிறது மார்க்கத்தில் உள்ளது. அதே நேரத்தில் இதை தொழுகையோடு சம்மந்தப்படுத்தக்கூடாது. கரண்டைக்கு கீழே தரையில் படுற மாதிரி ஆடை அணியக்கூடாது என்பது தொழுகைக்கு வெளியேங்கிற கணக்கில் உள்ளது கிடையாது, பொதுவாக அணியக்கூடாது என்பது தான். தொழுகைக்கு மட்டும் அது தொழுகையை பாத்திலாக்குமெல்லாம் கிடையாது, அணிஞ்சால் அது குற்றமே தவிர அதனால் தொழுகையை செல்லாமல் போயிருமான்னா செல்லாமையெல்லாம் போகாது. அதாவது வெளியில் கணுக்காலுக்கு கீழே நீங்கள் ஆடை அணிந்து சென்றால் என்ன குற்றமோ அதே மாதிரியான ஒரு குற்றம்தான் தொழுகைக்குள்ளே அணிந்த. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தரையை கூட்டுற மாதிரி ட்ரெஸ் அணிஞ்சிக்கிட்டு தொழுகும்போது மட்டும் மடித்து மேலே தூக்கி விட்டுக்குருவாங்க. அப்போ இவங்க என்ன விளங்கி வச்சுருக்கிறாங்கன்னு கேட்டால், தொழுகை நேரத்தில் இப்படி அணியக்கூடாதுன்னு தப்பாக விளங்கி வச்சுருக்கிறாங்க. தொழுகைக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, பொதுவாக ஒரு ஆணுடைய ஆடைக்குத்தான் அது சொல்லப்பட்டிருக்கே தவிர தொழுகையோடு சேர்த்து சம்மந்தப்படுத்தி சொல்லப்படவே இல்லை. அப்போ இன்னும் சொல்லப்போனால் தொழுகையில் தேவையே இல்லை, இழுபடுற மேட்டரே கிடையாது. கீழே தொங்குனா கூட சுத்தமான ஒரு பள்ளிவாசலில் தான் தொங்குது அந்த ஆடை, அதில் போய் என்ன அழுக்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு அதெல்லாம் வர்றதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அதில் போட்டுட்டு மேலே சுருட்டுறாங்க, எங்கே சுருட்ட தேவையில்லை அங்கே போய் என்ன செய்கிறாங்க, சுருட்டி கொள்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். அதனால் இந்த தொழுகையை அது வீணாக்குமா? ஒருத்தர் என்ன செய்கிறாரு, கரண்டை கீழே ஆடையை தொங்க விட்டார்னு சொன்னால் தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்களில் அது ஒரு காரியம் என்று குர்ஆனிலே ஹதீஸில் இருக்குதா? இல்லை. அதுக்கும் தொழுகைக்கும் சம்பந்தம் கிடையாது. என்னது, நீ ஏண்டா அந்த ஆடையை கீழே தொங்க விட்டேன்னு ஒரு கொஸ்டின் தான் அதில் வருமே தவிர தொழுகையை அது முறிக்காது. தொழுகைக்கு வெளியிலையும் தொழுகைக்கு உள்ளேயும் ஒரு சட்டம் தான். ஆடையை தொங்க விடுற மேட்டரை பொறுத்த வரைக்கும் தொழுகைக்கு உள்ளேயும் அதை செய்யக்கூடாது, வெளியேயும் செய்யக்கூடாதுங்கிறது தான் அதனுடைய தடை. அந்த ஆடை அமைப்பே அப்படி இருக்குமே ஆனால் அது குற்றமாக, அது பெருமைக்கு வராது. சில ஆடையுடைய அமைப்பு அப்படி இருக்குமே ஆனால் அது பெருமைக்கு செஞ்சாங்கன்னு வராது. அந்த டீட்டெயில் அந்த ஆர்டிக்கல் நீங்கள் பார்த்துக்கிறங்க.